வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோபக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தசாபுத்தி பலன்களும் அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கார். அதுவும் நீச்சமாக இருக்கும்போது சனியுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து கொஞ்சம் அந்த நீச்சம் வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு டென்ஷனான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக பண்ணத்தான் செய்யும். ஏன்னா வந்து நீச்சம்ங்கும்போது நமது மனதில் நிறைய ரணங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் நினச்சி தாயார் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் வந்து நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2 மற்றும் 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்க சுக்கிரன் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகளும் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது இது 3ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 3, 5 புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் வக்ரமாறாருங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுனா வேலையில் சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். வக்ரமாகும்போது கொஞ்சம் இந்த வேலையில் சுணக்கங்களோ, வேலையில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை. வேலையில் வந்து நம்ம எதிர்பார்க்குற வேகத்தில் போகலை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து முதலே சொன்ன மாதிரி 10ல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சுக்கிரன் வந்து சூரியனுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்க. ஸோ அப்போ என்ன வந்து சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்களை பேராசைப்பட்டு மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயம், தந்தை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா அது வக்கரமாக இருக்கும்போது அந்த ஸ்பீடு இருக்காதுங்க. நமக்கு வந்து உடனே இப்போ நாளைக்கு வேணும்னா அது கொஞ்சம் ஒரு வாரமோ 10 நாளோ கழிச்சு கிடைக்கும். கொஞ்சம் டிலேடாக கிடைக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், சில பேருக்கு வந்து இந்த ரகசியமான சின்ன விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும், பிரார்த்தனை அவசியம். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும். சூரியன் 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜ யோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ சின்னதாக லாட்டரி டிக்கெட் வாங்கலாம், இல்லைனா வராத காசு இது வர வந்து ஒரு பெரிய அமௌண்ட் போய் மாட்டிக்கிச்சிங்க வரலைங்கன்னா இப்போ போய்ட்டு உழுக்கும்போது கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஏன்னா வந்து அந்த 8-11 தொடர்பு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜ யோகங்களையும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்களை விடுங்க. நல்ல ஒரு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 1 8ஆம் அதிபதி 4ல் நீச்சமாகும்போது தாயார் சார்ந்த உறவுகளால் ஒரு மனக்காயங்கள், வண்டி வாகனால வந்து கொஞ்சமாக ஒரு மன வருத்தம் வருவதற்கான வாய்ப்புகள், பார்த்து வண்டி ஓட்டணும், ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாகுது ராகு தசாபதி. ராகு வந்து 12ல் இருந்து 11ஆம் அதிபதியோட நட்சத்திர சார பரிமாற்றங்கள், அதாவது நட்சத்திர பரிவர்த்தனையும் சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து மறைமுகமாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, டைரெக்டாக இருக்காது, பட் மறைமுகமாக திடீர் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் அப்பா சார்ந்த உறவுகள் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து 11ல் இருந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது நிறைய லாபங்கள் வர மாதிரி இருந்தாலும் சின்னதாக ரகசியமாக செலவு யாருக்கும் தெரியாமல் செலவுகள் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கார், வக்கரமாக இருக்கார். ஸோ அதனால் வந்து வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய மாற்றங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. பட் இருந்தாலும் அந்த வேகமாக அந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக கொடுத்துருங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை சம்மந்தமான விஷயங்கள் இருக்கவங்க கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். எவனா போட்டு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. மேஷ லக்னமாக கேது தசாபுத்தி. 6ல் உள்ள கேது வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது
பிள்ளைகள் ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் செலவுகள் வருது, கொஞ்சம் அவங்களுக்காக கொஞ்சம் அபிவிருத்தியான விஷயங்கள் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நம்ம சிரமங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வேலையில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வேலையில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள், ஏன்னா கேது வந்து சூரியனுடைய சாரத்துலேருந்து சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளிடம் கொஞ்சம் தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது காலகட்டங்க. ஸோ தசாபுத்தி பலன்களில் வந்து அடுத்தது பார்க்கும்போது சுக்கிர தசாபுத்தி. ஸோ மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்தனால சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருந்து அது வந்து சூரியனுடைய சாரத்தில் இருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து 8ல் உள்ள கிரகம் வந்து நம்மளை வந்து நிறைய பேராசை ஏற்படுத்தி கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ எதுவரை இருக்கணும் அப்படின்னும்போது இந்த கார்த்திகை மாதம் வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சூரியன் வந்து 8ல் இருக்கும். ஸோ அப்போ வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல விஷயங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது அது உள்ளுக்குள்ளே வந்து இறைவன் வந்து உள்ளே இருக்கிறதா நினச்சி பண்ணும்போது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்காருங்க. ஸோ 9ல் உள்ள சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனுடைய சாரம் 4ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் இருக்கணும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் 7ல் வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்காருங்க. ஸோ குடும்பத்தில் வந்து நல்ல பண வரவுகள் இருந்தாலும் சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கும். குழந்தைகளோட பிடிவாதம், குடும்பத்தில் இருக்க சிலர் நம்மகிட்ட பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. எல்லாம் பசங்கன்னா அப்படி தான் இருக்கும் தானே. ஸோ அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஸோ 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்னா வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாயில் வந்து சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 2 நாட்கள் திங்கள் செவ்வாய் மட்டும் முக்கியமான வேலை, அதாவது சாதாரண வேலைக்கு போகிறது போயிட்டு வாங்க, முக்கியமான ஏதாச்சும் புதுசாக சைன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது. இல்லைங்க போயே ஆகணும், அந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி தான் ஆகணும்னா உப்பு கரைசல், ஸோ உப்பு சர்க்கரை போட்டு ஒரு தண்ணி ஒரு சின்ன பாட்டில் எடுத்துக்கணும். அது வந்து போகிற இடத்துல வந்து கொஞ்சம் குடிச்சிக்கோங்க. ஸோ அது வயிற்றில் இருக்கும் சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணாதுங்கிறது உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது சிறப்பான பலன்களை நல்ல விஷயங்களெல்லாம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வி, அதாவது 10வது வரை படிக்கிற பசங்களும் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து கணவன் மனைவிகள் நடுவில் வந்து சின்ன சின்ன தர்க்கங்கள் ஏற்படுறது, கொஞ்சம் குழந்தைங்க பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, வேறு ஃப்ரீ கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய ஏற்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்பா சம்மந்தமான சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஏதாவது பாகம் வரணும், வர்றதுக்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9 நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். லோன் போட்டு ஒரு வீடு வாசல் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சந்தேகங்களால் கொஞ்சம் அவமானப்படுத்திக்கிறது, கேவலமாக பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து செவ்வாய் சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாமியாருங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் யாரும் சேர்க்காமல் நீங்கள் 2 பேர் சேர்ந்து சண்டை போட்டுக்கோங்க, காலில் விழுந்துக்கோங்க, நீங்கள் காம்ப்ரமைஸாக போய்க்குங்க. அது உங்களுக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. மற்றவர்களை உள்ளே நுழைய விடாதீர்கள். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பார்த்துட்டு நடத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளில் சின்ன சின்ன ஒரு மன கஷ்டங்கள், ஒரு வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து இந்த சுக்கிர தசாபுத்தி அந்த நடுவில் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் மூத்த சகோதரர் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க தேடி வந்து நம்மளை ஏதாவது லொல்லு பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதி சனி வந்து 10ல் இருக்கும்போது
நிறைய பிரயாணங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களை பெருசாக க்ரோத் வரணுன்றதுக்காக நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க. ஸோ நல்ல க்ரோத்தும் வரும், மறைமுகமான நல்ல லாபங்கள், புதிய புதிய திட்டங்களால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியுடைய ஒரு பரிவர்த்தனை, அதாவது நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல பலன்கள், நல்ல உயிரை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் வந்து மறைமுகமாக பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஒரு சீக்ரெட் மெயின்டைன் பண்ணி நல்ல பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் சந்தேகங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து தூக்கம் வராமல் ஐயோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. யாரும் நீங்கள் வருத்தப்பட்டு ஒன்றும் புண்ணியம் கிடையாது. ஸோ நமக்காக வாழணுங்கிற ஒரு விஷயத்துக்கு வாங்கன்றது சொல்லிக்கலாம். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கார். 4ஆம் அதிபதி 7 சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்தரம். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கார். திங்கள் செவ்வாயில் மட்டும் சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அந்த டைமில் மட்டும் எப்போதும் ரெகுலராக பண்ணுற வேலைகளை பண்ணுங்கள். ரொம்ப ரிஸ்க்கான ஜாபோ இல்லை புது ஜாபோ எடுக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நான் அந்த மீட்டிங் போய் தான் ஆகணும்னா சர்க்கரை மற்றும் உப்பு கலந்த தண்ணீரை குடிச்சிட்டு அது வயிற்றில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கிடையவே கிடையாது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 7ல் இருக்கும். நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியான புதன் வந்து 7லிருந்து வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறது, குழந்தைகளுக்காக கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக ஒரு கிளாஷஸோ ஒரு பிடிவாதங்களை வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ ரிஷபலக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ கேது வந்து எந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்னும் போது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ஸோ குழந்தைகளுக்காக நிறைய கடன்கள் வாங்குறது, குழந்தைகளோட விஷயங்களை நினச்சி ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ரிஷபலக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ 11ல் இருக்கிற ராகு வந்து சிறப்பான லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல க்ரோத் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷபலக்னமாக இருந்து குரு தசாபுத்தின். குரு வந்து பார்த்திங்கன்னா 8 மற்றும் 11ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெரிய லாபம் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது வந்து ஏதாவது லோனுக்குன்னு போட்டு ஏதாவது பெருசாக பண்ணலான்னு சொல்லிட்டு அவரை மாட்டிப்பீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபதினு. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கார். ஸோ 10ல் இருக்கும்போது 11ஆம் அதிபதியுடைய ஒரு பரிவர்த்தனை சிறப்பான லாபங்கள், பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் வக்கரமாக இருக்கார். ஸோ குழந்தைகள் விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களாக இருக்கும். பட் சின்ன பிடிவாதங்கள் இருக்கும். அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நல்ல குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஈகோ பார்க்குற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது சிறப்பான பலன்களுக்கும் வேலையில் நல்ல ஏற்றங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலை, அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து உடல்நலக்குறை அப்பாவுக்கு வரதுக்கான வாய்ப்பில் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார வந்து இறைவனை வந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். உள்ளுக்குள்ள அந்த இறைவன் இருக்கணும் அப்படின்னு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு வந்து எங்கே இருக்கிறார் 6ல் இருக்காருங்க. ஸோ 4, 6 நல்ல சொத்துக்கள் வாங்குறது. ஸோ சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்குறது, வண்டி லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வேலையில் நிறைய மன உளைச்சல், வேலைகள் வந்து கொஞ்சம் வேகமாக போகும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து 7ல் இருக்கும். நல்ல சிறப்பான ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் இருக்கணும். குடும்பத்திற்கு தேவையான பணம் வரதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதன் வியாழன் கழிவுகளில் வந்து சந்திராஷ்டம காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அந்த 2 நாட்கள் வந்து சந்திராஷ்டம காலகட்டங்கள். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இந்த சைன் பண்ணுறது, முக்கியமான புது வேலை தொடங்குவதை கொஞ்சம் தவிர்த்துங்க. ரெகுலரான விஷயங்களே கண்டிப்பாக போய்க்குங்க. ஸோ அது சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமணிக்கு போய் தான் ஆகணும், அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி தான் ஒரு நிர்பந்தம் இருக்கும்போது ஒரு சர்க்கரை மற்றும் உப்பு போட்டு இந்த கரைசல் வந்து குடிச்சிட்டு போனீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. வேலையில் நிறைய மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். இது வந்து சனியுடைய சாரத்தில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கொடுத்துருதுங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான புதன் 4ஆம் அதிபதியான புதன் 6ல் இருக்கும்போது புதிய வண்டி வாகனங்கள் லோன் போட்டு வாங்கலாம். இல்லை ஒரு வண்டி பராமரிப்பு பண்ணுறது, வீடு பராமரிப்பு வேலைகள், தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. 5ஆம் அதிபதியான சுக்கிரன். 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கார். குழந்தைகள் வந்து கொஞ்சம் லொல்லு பண்ணுற மாதிரியான விஷயங்களே கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்க வந்து குழந்தைகள் மேலே நிறைய சந்தேகங்கள் வரும். ஸோ அதனால் வந்து சந்தேகங்கள் வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. பட் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் நீச்சமாக இருக்கும்போது வேலையில் வந்து யாராச்சும் கடினமாக பேசுறது, கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுவீங்க, பச்சையாக பேசணும். ஸோ இடவளவாக பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக பேசுங்க. குடும்பத்தில் உள்ளவர்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார் புதுசாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், புதுசாக வாங்குகிறேன், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. ஏன்னா வந்து 2ல் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை பண்ணக்கூடிய விஷயங்கள், கொஞ்சம் அவமானங்கள் வர மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வேலை விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வேலையில் வந்து இப்போதைக்கு வாயை வந்து கம்முன்னு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் வந்து சனியுடைய சாரத்தில் போகுதுங்க. ஸோ சனியுடைய சாரத்தில் போகும்பொழுது அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து நம்ம கொஞ்சம் டென்ஷனோ, ஸ்ட்ரெஸ்ஸோ, கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கணவன் மனைவி கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் வெளியூர் போகிற மாதிரியான விஷயங்களை நிறைய ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு சின்ன சின்ன கருத்து மோதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ஆம் அதிபதியான ராகுவுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொடுத்துரும். ஸோ நல்ல டெவலப்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்து 11ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது மூத்த சகோதரர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக, பெரிய லாபம் வருன்றதுக்காக அந்த எமோஷனில் வந்து அசிங்கமாக பேசுறது, கொஞ்சம் வந்து பேராசையினால் கொஞ்சம் அவமானப்படுற மாதிரி விஷயம் நடக்கும்ன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா 2ல் செவ்வாய் நீச்சனும்போது அந்த மாதிரி விஷயங்களே பண்ணும். அதுவும் வந்து தந்தை சார்ந்த விஷயங்களை பேசும்போது, மூத்த சகோதரர்கிட்ட பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 12ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது மறைமுகமாக எவனா பேசுவான், பசங்களே கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். தசாபுத்தி பலன்கள் வந்து மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 3ஆம் அதிபதி 6ல் இருக்கும் வந்து வேலை சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து அங்கே ட்ராவல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, வேலையில் நிறைய மாற்றம் பண்ணலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாகுது சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து 8ல் பயணிக்கிறார் புதன் வியாழனில். ஸோ அதனால் சந்திராஷ்டம காலகட்டங்களும் முக்கியமான வேலைகள் மட்டும், அதை சாதாரணமாக டெய்லி பண்ணுற வேலைகள் பண்ணுவோம், முக்கியமான ஏதாவது புதுசாக சைன் பண்ணுறது, இல்லை புது வேலை தொடங்குவது கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் மனசு வந்து ஆசிலேஷனில் இருக்கும், கொஞ்சம் பரபரன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அந்த காலகட்டத்தில் முக்கியமாக போய் தான் ஆகணும்னா ஒரு உப்பு மற்றும் சர்க்கரை கரைசலை வந்து வாயில் போட்டு குடிச்சுக்கோங்க. ஸோ வயிற்றில் அந்த தண்ணி இருக்கும்போது அந்த சந்திராஷ்டம பாதிப்புகள் ஏற்படாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருந்து 2லும் பெருத்த பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வேலை விஷயங்கள் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், பெரும் பணம் மற்றும் மூத்த சகோதரர்கள் நண்பர்களால் வந்து அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக பேசணும். ஏன்னா வந்து இதில் வந்து பேச்சில் வந்து எதாவது இடவடமாக பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள். ஸோ வேலை தொழில் ரீதியான விஷயம், நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய விரயங்கள் வருவதற்கான, கணவன் மனைவி விஷயங்களையும் கொஞ்சம் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தின்னு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 9ல் தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது மறைமுகமாக வரும். சில நேரத்தில் வந்து லாட்டரி கிட்டி சின்னதாக வந்து டக்குன்னு வந்துடும். ஸோ யாரும் சொல்லாமல் கமுக்கமாக வச்சுருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தின்னு புதன் வந்து 1 4ஆம் அதிபதி 6ல் வக்கரமாக இருக்கும்போது தாயார் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்காங்க. அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் ஒரு லோன் போட்டு வண்டி வாங்கலாம், வீடு மனை வாங்கலாம், இல்லை சில நேரங்களில் வந்து வீடு பராமரிப்பு வேலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அது பார்த்துக்கணும். மிதுன லக்னமாக இருந்து கேது தசா கேது 4ல் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான உறவுகள் வந்து சின்ன ஒரு வாக்குவாதங்கள், ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு, அம்மாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
சொத்துக்கள் விற்பனை, ஏதாவது சொத்து விற்பனை பண்ணனா இப்போ வந்து அது விற்பனை ஆவதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள்கிட்ட பேசும்போது பழகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள், கொஞ்சம் வாக்குவாதங்கள் சண்டைகள் வர்றதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ இதுவரை பார்த்தது தசாபுத்தி பலங்கள். என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். ஸோ இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறாருன்னு நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சந்திரன் வந்து 6ல் இருக்கும். நல்ல சிறப்பான பலன்கள், வேலை சம்மந்தமான விஷயங்கள், கடன் கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திங்கள் செவ்வாய் புதன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளி சனி மட்டும் சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் புதிய வேலைகள்லாம் பார்க்காம கொஞ்சம் இருக்கிற வேலையை பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த காலகட்டம் மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ஸோ 2, 5 என்பது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் போகிற காரணம் அது 8ஆம் அதிபதியாக வரும்பொழுது கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் வந்து கணவன் மனைவி நடுவில் சின்ன விஷயங்களில் வந்து ஒரு மன உளைச்சல், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். கொஞ்சம் வாக்குவாதம், குழந்தைங்கள சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏன்னா சனி சூரியன் அந்த காம்பினேஷனே வந்து ஒரு எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குதுன்னா குடும்பத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான புதன். ஸோ 3, 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கிறது. ஸோ 5ல் இருக்கும்போது 3, 12ஆம் குழந்தைகளுக்காக நிறைய அலைச்சல் பண்ணுறது, கொஞ்சம் வந்து அவங்களுக்காக வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான கொஞ்சம் விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் வரும். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். லாபகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சிறப்பான ஒரு வருமானங்கள், ஸோ நிலபலங்களாலும் நல்ல ஒரு ஆரம்ப கல்வியில் இருக்கணும்னா நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறமான விஷயங்கள், இது யாருக்கு நடக்கும் செவ்வாய் தசாபுத்தி அந்த கொஞ்சம் ஃபீலிங் இருக்கும். இந்த பிள்ளை என்ன பண்ண போதோ, ஏது பண்ண போதோங்கிற விஷயங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் ஆகிற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை தேவையில்லாத நபர்களால் வந்து ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதுவும் செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் போகும்போது இதனால் ஒரு மன உளைச்சல், ஒரு டென்ஷனாக வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான குரு 11லிருந்து வேலை சம்மந்தமான விஷயங்களில் ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இப்போ வந்து குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி 8ல். ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகளும் சின்ன ஈகோ கிளாஷஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மாமனார் அப்பா சம்மந்தமான உறவுகளால் சின்னதாக ஒரு மன உளைச்சல் பின்னாடி இருக்கும். அதனால் அந்த மன உளைச்சலை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் பேசிடுங்க. உள்ளுக்குள்ளே வச்சு பொறுமுறது, உள்ளுக்குள்ளே வச்சு அந்த எமோட் ஆகிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது நல்லது. ஸோ 8ஆம் அதிபதி ஆனால் சனி வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் 9லுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு மன உளைச்சல் இருக்கிறதுக்கான இப்போ அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு எமோஷன்ஸான ஒரு விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும். வெளியில் சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளே நடாது இப்படி நடந்துக்கிறாருங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அது வரும்போது 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலேயே வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான கவலைகள் நிறையா இருக்கும். ஸோ என்னடா அது பிஸ்னஸ் இப்படி பண்ணிடலாமோ நம்மளோட இருந்தவன் இப்படி போயிட்டானேங்கிற மாதிரி, நம்மளோட இருந்தவங்களை எங்கெங்கேயோ போயிட்டான், நம்ம இப்படி இருக்கோமேங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்கும். அப்போ மன உளைச்சல் கொடுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்த ஒரு பிரார்த்தனை. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார வந்து பண்ணும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் வந்து வெளியில் வரலாம். ஸோ அது என்ன தெய்வமாக இருக்கலாம். ஸோ மனசார வந்து சாண்டிங் பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணால் அது ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்போது இப்போ நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள், அம்மாவனால் நல்ல ஹெல்ப் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வீடு நிலபுலங்களாக நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் 2ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி 2, 5 அப்படின்னாலே வந்து வீட்டில் குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். இதில் வந்து என்ன பிரச்சனைனா 2ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது மேட்ரு கிடையாது. சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் குழந்தைகள் நினச்சி நேரம் ஃபீலிங் அதிகமாக இருக்கும். சரி என்னடா அது குழந்தை எப்படி இருக்காங்க, ஏன்னா அது சூரியன் வந்து சனியுடைய நட்சத்திரத்தில் போகும்போது அந்த ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க.
கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தியும் சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ வெள்ளி சனி கிழமைகளில் மட்டும் கொஞ்சமாக சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஸோ அப்போ சந்திராஷ்டம காலம்ன்றனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்துருங்க. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது குழந்தைகள் விஷயங்களை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. தொழிலில் வந்து ஏதாவது அவமானம் வந்துருமோங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். மாமியார் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கிறார். ஸோ அது 8ஆம் அதிபதியோடைய ஒரு சார பரிவர்த்தனை இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பா கிட்ட பேசும்போதும் வெளிநாட்டில் இருக்கவங்கள்ட்டலாம் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே ஒரு பொறுமுறது, உள்ளுக்குள்ளேயே ஒரு எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது சார பரிவர்த்தனை போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்து குரு 11ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் நல்லா ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கடகத்தில் வந்து 11ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாதனமும் சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம். பட் ஆனால் வக்கரமாக இருக்கனால அது ரிசல்ட் கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க பெரும் பணம், பெரும் ஒரு வசதிகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. ஸோ கடக லக்னமாக இருந்து குரு தசாபதி நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக கொடுக்கும், அவ்வளோதான். கடக லக்னமாக இருந்து சனி தசாபதி வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7ஆம் அதிபதி 8லிருந்து அது 9ஆம் அதிபதி சார பரிவர்த்தனையில் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள், மாமனார் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அவங்களால ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ மறைமுகமாக இருக்கும். ஸோ பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்துடும். புதன் 3-12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 5ல் வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறது, குழந்தைகளுக்காக கொஞ்சம் மெனக்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடக லக்னமாக வந்து கேது தசா வந்து கேது 3லிருந்து அது சூரிய சாரத்தில் இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை நோண்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தர்கள். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கார். ஸோ 7 வந்து சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. திருமணம் சார்ந்த உறவுகள், திருமணம் சம்மந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக், சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பாருங்கள் உங்களது ராசி அதிபதி சூரியன் வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்? லக்னாதிபதி 4ல் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்காருங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது லோன் போட்டு வண்டி வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் எமோட்டாக இருப்பீங்க, ஏன்னா சூரியன் சனியுடைய சாரத்தில் இருக்கும். சின்ன எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள், சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள். பட் இது மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது அந்த எமோஷன்ஸுங்கிறத வந்து தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபகரமாக நடக்குது. ஆரம்ப கல்வி 10வது வரை படிக்கிற மாணவர்கள்லாம் வந்து சிறப்பான ஒரு படிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், வேலையில் வந்து ஒரு இடத்துல விட்டு வேறு இடம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்குங்க. ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்கள், சின்ன அவமானங்களோ, தாயாரை நினச்சி கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து செவ்வாய் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது அவங்களோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களையோ எதுவும் நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி சனி, 6ஆம் அதிபதி சனி வந்து 7லிருந்து 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி வந்து மறைமுகமான நட்சத்திர பரிவர்த்தனை, கணவன் மனைவிகளும் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். அது வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளே வச்சு புழுங்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை வந்து பெருசாக ரிஸ்க் எடுக்காதீங்க. நடக்கிற தொழில் அப்படியே பார்த்துட்டு வாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அதீதமான ஒரு பேராசைப்பட்டு பெருசாக வரணுங்கிறதுக்காக ரிஸ்க் எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் நைட்டு தூங்க முடியாது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் மாற்றமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கணும், கொஞ்சம் எமோஷனாக இருக்கணும், ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ ராகு வந்து 8ல் இருந்து அது வந்து 7ஆம் அதிபதியோட ஒரு சார பரிவர்த்தனையில் இருக்கும்போது
உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு எமோஷன்ஸோ உள்ளுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காலகட்டங்கள் சிம்மராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய் வந்து 12இல் நீச்சமாக இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகளை ஒரு எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கொஞ்சம் வந்து மன ரீதியான விஷயங்களை பின்னாடி பேசுகிறாங்கிற மாதிரி விஷயங்களுக்கும் வெளிநாட்டில் ஒரு சின்ன மன உளைச்சல் கொடுக்கும். ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாமே சரியாகும். இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் கேம்ங்கிற மாதிரி தான். ஸோ அது வந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் தசாபுத்தி இருந்தாலும் அவங்களுக்கு தான் ரொம்ப பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கடகராசிக்காரர்கள் வந்து 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4இல் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல். ஏன்னா புதன் இப்போ வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா ஒரு சிறப்பான பிரார்த்தனை வேணுங்க. ஸோ வந்து பிரார்த்தனை தான் வந்து என்றைக்குமே நமக்கு வந்து மேம்படுத்தும். அதை வந்து டெய்லி பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4இலிருந்து சூரியன் சனியுடைய சாரத்தில் போகும்போது தாயார் சார்ந்த உறவுகளாக இருந்து ஒரு எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிலப்புறங்கள் சம்மந்தமான விஷயம் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தியான சிறப்பான பலன் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து அது 12இல் நீச்சமாக இருக்கும்போது அம்மா அப்பா சார்ந்த உறவுகள் நம்மளை பின்னாடி கொஞ்சம் தப்பாக பேசுகிற மாதிரி ஃபீலே இருக்கும். அவங்கள நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8இல் இருக்கார். 8இலிருந்து அது 7ஆம் அதிபதியுடைய சார பரிவர்த்தனை இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அது கணவன் மனைவிகளும் உள்ளுக்குள்ளேயே ஒரு பொறுமுறது உள்ளுக்குள்ளேயே ஒரு எமோஷன்ஸை வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உட்காந்து பேசுறது ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது உங்களுக்கு வந்து 10இல் இருக்கிற குரு 5 8ஆம் அதிபதியான குரு வந்து 10இல் உங்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்தும். உறவுகளில் வந்து மாமியார் சார்ந்த உறவுகளில் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 7லேருந்தும் 8ஆம் அதிபதி சாரண பரிவர்த்தனை கொஞ்சம் எமோஷன்ஸை ஜாஸ்தி கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கணவன் மனைவி உறவில் வந்து உட்காந்து பேசிக்கிங்க. எதையும் வந்து பேசாமல் வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறதுல வந்து எந்த ஒரு வீடியோ வராது. ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருந்தா என்ன தெரிய போகுது, உட்காந்து பாத்திரத்தை உடையது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உட்காந்து பேசி நீங்கள் வந்து கலந்து பேசும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து 2 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 4இல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2இல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் வந்து வீட்டில் வந்து யாரையாச்சும் போட்டு கடிச்சிருவீங்க. ஸோ அப்பா சார்ந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னம் வந்து சுக்கிர தசாபுத்தினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கிறவர் வந்து உங்களுக்கு வந்து 6இல் இருக்கும்போது நல்ல முன்னேற்றங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வர்றதுக்கு நிறைய வேலையில் நிறைய சேஞ்சஸ் அதனால் பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா 3இல் இருக்கார். ஸோ 10ஆம் அதிபதி 3இல் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போகிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஏன்னா வந்து அது வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களுக்கே வந்து சின்ன சின்ன உடனே முடியலை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 2 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6இல் இருக்குது 5இல் இருக்குது. ஸோ அது என்ன மாதிரி பண்ணோம்னா நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா போகலாம். ஆன்மீக பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க. ஏன்னா வந்து ஒரு 2-5 நாளே வந்து குழந்தைகள். ஸோ குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. ஆன்மீக சுற்றுலா பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் பிரயாணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11 திடீர் விபரீத ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. யாருக்காச்சும் காசு வராமல் இருக்குன்னா இப்போ கேட்கும்போது அந்த காசு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ அது 4 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
9ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன். பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்கும், சின்ன பிடிவாதங்களோ சின்ன விஷயங்களில் வந்து அம்மா மனைவி அப்பா சார்ந்த உறவுலாம் ஒரு சின்ன பிடிவாதங்கள் இந்த மாதிரி விஷயம். பட் ஆனால் லாபகரமாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஈகோயிஸ்ட்டாக இருக்காங்களோங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கன்னி ராசிக்கு வந்து உங்களது 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவீங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தா 5ஆம் தேதி 6ல் இருக்கும்போது வேலையில் வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தாலும் பட் நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் ஒரு விபரீத ராஜயோகங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் போகிறது நல்ல யோகங்களை வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து 3ல் வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேகத்தில் தொழில் போல கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆனால் கான்க்ரூண்ட்டாக ஒரு பிடிவாதமாக ஒரு விஷயத்தை முடிக்கணுன்ற லெவலில் வந்து நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதில் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்கள். ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ வந்து 12ஆம் அதிபதியான சூரியனும் பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை விஷயமாக அங்கே போகிறது வர்றது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ 12ஆம் அதிபதி 3ல் இருந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது வேலை விஷயங்களில் வந்து அங்கே அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் அது வந்து ஆக்கப்பூர்வமாக நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான பெரிய ஒரு வேலை சம்மந்தமான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 8ஆம் அதிபதி 11ல் திடீர் அதிர்ஷ்டங்கள் புதிய ஒப்பந்தங்களாக பெரிய பணம் வர்றது ஒரு வீடு விற்று பெரிய பணம் வர்றது இந்த மாதிரி விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி இருந்தாலும் ராகு வந்து 7லிருந்து 6ஆம் அதிபதி ஒரு சார பரிவர்த்தனையில் இருக்கும்போது கணவன் மனைவி நடுவில் உள்ளுக்குள்ள ஒரு புகைச்சல் இருந்தால் வேலை விஷயங்களை பெரும் பணமும் ரகசியமான ஒரு பணம் வரவுடன் நல்ல லாபனையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்பொழுது அவர் வந்து 7ஆம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் கண்டிப்பாக பெருத்த லாபங்களை தர்றதுக்கான அப்பா மற்றும் மனைவி தாயார் சம்மந்தமான விஷயங்கள் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும். நல்ல பிரயாணங்களாலும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தேசாபுத்தி வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா கன்னி லக்னமாக வந்து சனி தேசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கார். ஸோ அது வந்து 5ஆம் அதிபதி 6ல் இருந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் வந்து ஈகோ கிளாஷஸ் நம்ம எல்லாமே சிறப்பாக வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மறைமுகமான நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலை பளு அதிகமாக இருந்தாலும் பட் லாபங்கள் இரட்டிப்பாக கண்டிப்பாக இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்கள் கொடுத்துருவார். ஸோ சனி தசாலே வந்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருது. அப்புறம் கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து 10ஆம் அதிபதியாக அந்த 3லும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். ஸோ அதை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாமே சிறப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக வந்து கேது தசாபுத்தி கேது வந்து உங்கள் ராசியிலேயே இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ செலவில் கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் போகிறது குழந்தைகள் வந்து வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்களாம் ஒரு பிரார்த்தனை அவசியமானது இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கிறது. ஸோ துலாமில் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து அதுவும் வந்து சூரியனுடைய சாரத்துக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்குமானா லாபம் கொடுக்கும். பட் இருந்தாலும் நிறைய அந்த 8ஆம் அதிபதி வந்து தாயார் சம்மந்தமான ஒரு பேசும்போதோ பழகும்போதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். அதனால் விரோதம் வரும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அம்மாட்ட பேசும்போதோ பழகும்போதோ நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. பெரிய லாபம் வருது பெருசாக வரப்போகுதுங்கிறதுனால ஏதாச்சும் சொல்லி மாட்டிக்கிட்டிங்கன்னா போட்டு தள்ளிட்டு வாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2 மற்றும்
7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ அது 10ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து முயற்சி எடுங்க, அது சிறப்பு தான். பட் இருந்தாலும் வந்து என்னென்னா 10ஆம் இடத்துல இருக்கும்போது சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன அவமானங்கள் வர்றதுக்கான, தொழில் ரீதியான விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம், மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து மாமியார் பேச்சு கேட்டோ இல்லை பின்னாடி யாரோ சொல்லி கொடுத்தோ ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ அதுக்கெலாம் இடம் கொடுக்காமல் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக பேச பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 8ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் வந்து சின்ன சின்ன அவமானங்களோ சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளைய சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஸோ கொஞ்சம் ஏதாச்சும் பேச்சுவாக்கில் வந்து ஏதாச்சும் ஒரு அவமானமான பேச்சோ ஏதாவது வார்த்தை வர்றதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கம்யூனிகேஷன்ஸ் சொல்லும்போதோ யாருக்காச்சும் வார்த்தை கொடுக்கும்போதோ 1க்கு 4 வாட்டி யோசித்து நம்ம வந்து அந்த ஒரு வார்த்தை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வந்து வீடு சொத்துக்கள், சொத்து மனைகள் நல்ல லாபங்கள் அதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. மற்றவர்களும் சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதில் வந்து நல்ல லாபங்கள் வரும் சார், எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான சனி வந்து ராகுடைய சாரத்தில் வந்து 6 பரிவர்த்தனை இருக்கும்போது உங்களுக்கு வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். வேலையில் வந்து சின்ன சின்ன வேலை வலுக்கள் இருந்தாலும் பட் நல்ல லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து சனியுடைய சாரத்தில் இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்போது 7, 5 மற்றும் 10 தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், அவமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. குழந்தைகள்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஏதாச்சும் வந்து மன உளைச்சல் வரும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதே மாதிரி 8ஆம் அதிபதியான குரு வந்து செவ்வாயோட சந்திரனுடைய சாரத்தில் போகுது. ஸோ சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து ஒரு தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனம். வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பெருசாக எஃபெக்ட் பண்ணாதனால ஒரு சின்ன ஒரு காலதாமதம், கொஞ்சம் டிலேயாக போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியான சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும். முதல்ல சொன்ன மாதிரி நிலபுலன்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் நல்ல ஒரு விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், சந்திர தசாபுத்தி வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து 2ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வெளியூர் போய் பிரயாணம் பண்ணி படிக்கிறதோ இந்த வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். ஸோ இனிமேல் பார்க்க போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் வந்து 2ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் பூர்வீகம் சம்மந்தமான விஷயம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ குடும்பத்தில் குதூகலம், சந்தோஷம் இருக்கும். கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும், ஏன்னா சூரியன் சனி அது ஒரு நட்சத்திர தொடர்பில் இருக்கும். எமோஷன்ஸ் இருக்கும், பட் ஆனால் லாபம் இருக்கும், நல்ல லாபங்களும் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து 3 மற்றும் 6ஆம் அதிபதி ஸோ துலா லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக வரும். தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 7ஆம் அதிபதி 10ல் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்கும்பொழுது மாமியார் சம்மந்தமான விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கிற வந்து 5ஆம் அதிபதியோட ஒரு சார பரிவர்த்தனை இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை பளுக்கள் அதிகமாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேலை செய்கிற இடங்களில் பட் இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கார். ஸோ உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய இடங்களில் மாற்றுறது, பிரயாணங்கள் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்து. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, 5ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், இரட்டிப்பு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயங்களில் வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தாலும் நல்ல லாபங்கள் எழுதித்தரது, குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்துடும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கார். ஸோ 9 மற்றும் 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வெளிநாடு அப்பா சார்ந்த ஊரெல்லாம் நல்ல லாபங்கள் வர்றது, கொஞ்சம் பிரயாணங்கள் மூலியமாக நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து துலா லக்னமாக இருந்து
கேது திசை கேது 12லிருந்து சூரியனுடைய சாதனம் பெருத்தல் லாபங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கிறோம். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 1 8ஆம் அதிபதி 4 தாயார் உடல்நிலை சார்ந்த விஷயங்களோ மன ரீதியான 2 பேருக்கு ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியமானதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக இருந்த 6ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 9ல் இருக்கும் நீச்சமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் வேலையில் வந்து பிரயாணங்கள் மூலியமாக சின்ன ஒரு அவமானங்களோ அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேல் அதிகாரிகளில் கொஞ்சம் எமோஷனான ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. நிலப்புலங்கள் சார்ந்த விஷயம். ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ல் உள்ள சனி அவர் வந்து செவ்வாய் வந்து இப்போ சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து தந்தையுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தாயார் மற்றும் தந்தையால் வந்து சின்ன அவமானங்கள் ஏற்படும் ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலை விஷயங்கள். ஸோ வேலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். வேலையில் வந்து ஏதாச்சும் வந்து நம்மளை எமோட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 2 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளோட விஷயங்கள் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன குரு வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது செவ்வாயுடைய சாரத்தை சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஒரு எமோஷன்ஸ் சின்ன ஒரு எமோஷன்ஸை ஏற்படுத்தி அப்புறம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நிலபுலங்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள். ஏதாச்சும் லேண்டு விற்று ஒரு பெரிய பணம் வர்றது ஒரு வண்டி விற்று ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது சொத்துக்களால் நல்ல லாபங்கள் மறைமுகமான லாபங்கள் வண்டி வாகன நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சமாக இருக்கும் பொழுது அது 9ல் இருக்கும்போது பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வெளியூர் பிரயாணங்கள் வேலை விஷயமாக பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடன் சம்பந்தமான விஷயங்கள் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபம் சந்தோஷங்கள் குதூகலங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. கணவன் மனைவி வந்து ரொம்ப ஒற்றுமையாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. சின்ன சந்தேகங்கள் வந்து போகும் அது மட்டும் வரும். பட் அது கண்டுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் ஆல் இந்த கேம். அதனால் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது மூத்த சகோதரர் மற்றும் நண்பர்களால் சின்ன ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். 9ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஸோ வந்து யாருக்கும் சந்திர தசாபுத்தி நல்ல சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ விருச்சிக ராசிக்கள் வந்து 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து ராசியிலே இருக்கும்பொழுது புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான பிரயாணம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை என்னங்க ஸோ இதுவரை பார்த்தது புது பலன்கள். ஸோ இனிமேல் பார்க்க போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்தா விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 10ஆம் அதிபதியாக இருந்து ராசியிலேயும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரனுடைய சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. நல்ல பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு 5ல் இருக்கும்போது அது வந்து 4ஆம் அதிபதி சாரத்தில் வந்து குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மனசுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கார். ஸோ 7ல் இருக்க குரு வந்து சந்திரனுடைய சாரத்திலும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து சிறப்பான பலன்கள் இருக்கும். சொத்துக்கள் விற்பனை மற்றும் வண்டி வாகன விற்பனை அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு தாயார் சம்மந்தமான விஷயங்கள் உடல்நலக் குறைவோ ஸோ கொஞ்சம் மனஸ்தாபங்களும் அம்மாவுக்கு உங்களுக்கும் வரதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கும்போது பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியாக இருந்த ஒரு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் அந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களாலையும் மூத்த சகோதரனும் கொஞ்சம் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டங்கள். விருச்சிக லக்னமாக இருந்து
கேது தசாபத்தினா கேது வந்து 11லிருந்து சூரியன் தசாபத்தி தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய தொழில்நுட்பங்கள் புதிய தொழில் சம்மந்தமான விஷயங்கள் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் தான். விருச்சிக லக்னமாக சுக்கிர தசாபத்தியும் சுக்கிரன் 3ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சிறப்பான புதிய ஒப்பந்தங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியமானதார இறைவனை பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் வந்து அது வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி சாதகம் சின்ன மன உளைச்சல் டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு டென்ஷன் வந்துருக்கிற வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 2ஆம் அதிபதி ஸோ 2ஆம் அதிபதியான சனி வந்து 3ல் இருக்கும் சின்ன சந்தேகங்கள் வரதுக்கான வாய்ப்புகள். பட் இருந்தாலும் நல்ல இரட்டிப்பு வருமானங்கள் நிலபுலங்கள் நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லது. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதியான குரு வந்து 6ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் இருக்கும். நல்ல ஒரு வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் சந்திரனுடைய சாரத்தில் போகும் கொஞ்சம் மன உளைச்சல் டே டு டே லைஃப்பில் இருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அம்மாட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 5ஆம் அதிபதி ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 8ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளுடன் ஒரு வாக்குவாதங்களோ எமோஷன்ஸ் இருக்கும். குழந்தைகள் மேலே தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. லாபகரமாக சிறப்பான விஷயங்களும் சில பேர் வந்து வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி ஸோ 7ஆம் அதிபதியான புதன் ஸோ 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கொஞ்சம் வந்து கூடலோட ஓடும் வண்டி. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் வியாபாரம் சம்மந்தமான விஷயங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அது புதன் வக்கரமாக இருக்கும்போது சின்னதாக ஒரு ஈகோ கிளாஷஸ் வரும் ஹஸ்பண்ட் நடுவில். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்லா வச்ச உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்தணும். ஒரு மெடிடேஷன் சாண்டிங் பண்ணும்போது நான் ஒரு மன தெளிவு ஏற்படுத்துவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் சாண்டிங் மெடிடேஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மன ரீதியான விஷயங்களுக்கு வந்து அந்த சாண்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது வக்கரமாக இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய ஒப்பந்தங்கள் வரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் டிலேடாக நடக்கும்போது ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12ல் வந்து மறையிறார். ஸோ 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல லாபங்கள் நல்ல முன்னேற்றங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயந்தான். கேட்ட கடன் கிடைக்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி இருந்தாலும் சூரியன் 12லிருந்து 9ஆம் அதிபதி நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் புதுசாக வந்து ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாத சந்தேகங்கள் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் குடும்பத்துலேயும் உங்கள் மைண்ட்லேயும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி இருந்தாலும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் நீச்சமாக இருக்கும்போது ஒரு மன உளைச்சலோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே ஏற்படுத்தும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வரும். குழந்தைகள் மேலே ஒரு நிறைய சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபத்தியும் ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சார பரிவர்த்தனையில் இருக்கும்போது நிலபுலங்கள் விற்பனை வண்டி வாகன விற்பனைலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு வந்து வண்டி வாகனம் சின்னதாக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி குரு வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 4-6 நாளே நிறைய புதிய சொத்துக்கள்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு சின்னதாக வேலையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பு கடன் சம்மந்தமான விஷயம் ஒரு எமோஷன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து 2ஆம் அதிபதி 3ல் இருந்து சின்ன சந்தேகங்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியாமல் நம்மளை வந்து மற்றவங்க வாட்ச் பண்ணுறது கேமரா செட் பண்ணுறது நம்ம என்ன சொல்கிறது மொபைலை ட்ராக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா 7 மற்றும் 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
12ல் இருக்கும்போது நிறைய சின்ன சின்ன கூடல்கள் இந்த மாதிரி விஷயம் கணவன் மனைவிக்கு நடுவில் நடக்கும். மற்றபடி வந்து சின்னதாக ஒரு ஈகோ கிளாஷஸ், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். வியாபாரம்லாம் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லா போனாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. தனுசு லக்னமாகவே கேது தேசாவது, கேது 10ல் இருக்கும்போது அது சூரிய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கடன்கள் ஏற்படுறது, அதுக்கான கொஞ்சம் முயற்சிகள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி தானே சுக்கிரன் 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கு, காசெல்லாம் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கான பிரயாணங்கள் நிறைய பேர் மேற்கொள்வீங்க. ஸோ பெரிய காசு வருது, பெரிய ஒரு வேலைக்காகவும் பிரயாணம் மேற்கொள்ளதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை அவசியமானது. இறைவனை பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், இரட்டிப்பு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஏன்னா வந்து சனி வந்து ராகு சனி வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது 2க்கு 2ன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு லாபங்கள், மறைமுகமான பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான குரு. ஸோ 3ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயத்துக்காக கொஞ்சம் பிரயாணம் இருக்கிறது. குழந்தைகள் சில நேரங்களில் சின்னதாக ஒரு பிடிவாதம் பிடிக்கலாம். பட் இருந்தாலும் நல்ல லாபகரமாக உங்களுக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7ல் நீச்சமாகும்போது தாயார் சம்பந்தமான உறவுகள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் சின்ன அவமானங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா வந்து அது ஏதாச்சும் பேசிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்ற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா அது 7ல் வந்து நீச்சம். ஸோ நீச்சம் போது பட் ஆனால் லாபம் கொடுக்குமான, லாபங்கிறது வேறு. லாபங்கள்லாம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், அதெல்லாம் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் மன உளைச்சலை கொடுத்துரும். சரி இப்படி பேசிட்டானே, இப்படி பழகணும், இப்படி பேசிட்டானுங்கிற மாதிரி தான் புலம்பலை கொடுத்துரும். அவ்வளோதான். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தாயார், மனைவி, நண்பர்கள் விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து அவங்க எதாவது பேசிடுவாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும். 12 இப்போ வந்து ராசிக்கு வந்துடுறாரு. புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஆன்மீக பிரயாணம் போயிட்டு வரணும், ஸோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணுங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. பட் இருந்தாலும் அது சுக்கிரன் வந்து 8ஆம் அதிபதியுடைய சாரத்துலேருந்து இப்போ 11 இருக்கும். திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பூர்வீக சொத்துக்கள், பூர்வீக சம்மந்தமான சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். தொழிலும் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், ஏதாச்சும் காசு கொடுக்குற மாதிரி இருக்காங்கன்னா இப்போ உழுக்குனிங்கன்னா அந்த காசு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6 மற்றும் 9ஆம் அதிபதி புதன் வந்து 11ல் சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள். அது மட்டும் மேற்படிப்பு சம்மந்தமான விஷயம் நல்லா பிளான் பண்ணி பக்காவாக போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பெரிய படிப்பு படித்து நல்ல ஒரு முன்னேறணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வேலை விஷயங்களில் வந்து நல்ல லாபங்கள், நல்ல முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல முன்னேற்றங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கணவன் மனைவி உறவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சூரியன் 11ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், அதாவது முதலாளி வந்து திடீர்னு கூப்பிட்டு ஒரு பெரும் பணம் கொடுக்குறது, ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறது, ஒரு பெரிய பணம், பெரிய லாபங்கள் வரதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதி புதன் 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கிற, பெரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ அதனால் வேலையில் வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சவங்க வெளிநாடு பிரயாணங்களுக்கான ஆயத்த வேலைகள்லாம் கண்டிப்பாக நடப்பதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பா சார்ந்த உறவுகளால் ஏதாச்சும் வந்து பணம் வரணுன்னாலும் வரதுக்கான வாய்ப்பு, தாய்மாமன் உறவுகளாலும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா புதன் வக்கரமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வரும், அவ்வளோதான். ஒரு ஃபாஸ்ட்டாக ஆகாமல் கொஞ்சம் ஸ்லோவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியில் புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தாங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து புது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நம்ம நினச்சதை விட திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு பணம் வரது, லாட்டரி டிக்கெட் சின்னதாக வாங்கிக்கோங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து ரொம்ப திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக சந்திர தசாபத்தினா சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்களும் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்களும், சின்ன பிரயாணங்கள் மூலயமா நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தின் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் வந்து நீச்சமாக இருக்கும். கணவன் மனைவியினுள்ள சின்னதாக வந்து ஒரு சின்ன வார்த்தைகளால் மனக்காயங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தாயார், மனைவி மற்றும்
நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். இன்னும் இல்லை, அது வந்து பணம்லாம் கொடுத்துரும், மனசில் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸை குத்துரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. முதல் லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி வந்திருக்கும். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 2ஆம் அதிபதி ஒரு சார பரிவர்த்தனை இருக்கும்போது மறைமுகமாக நிறைய பேர் நம்மளை சந்தேகப்படுவாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. மற்றபடி பணம் வருமானம் நல்ல இரட்டிப்பு லாபங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து குரு தசாபுத்தின்னு, குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி 5லேருந்து ஆன்மீக பிரயாணங்கள், ஆன்மீக சம்பந்தமான விஷயம் நிறைய தேடல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, குழந்தைகள் சம்பந்தமான விஷயம், நல்ல பெருமைப்படுற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். மகர லக்னமாக வந்து சனி தசாபுத்தியும், சனி வந்து இரட்டிப்பு லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரும் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள், குரு வந்து சிறப்பான பலன்கள் கொடுக்கும், சனியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்துருதுங்க. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தின்னு சிறப்பான பலன்கள் 6 மற்றும் 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தந்தையாலும் மற்றும் வேலையிலும் சரி பெரிய வருமானங்கள், பெரிய உத்தியோக உயர்வு போன்ற விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. பட் இதனால் புதன் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தின்னு, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் உள்ள கேது வந்து சூரியனுடைய சாதத்தில் வந்து நிறைய பிரயாணங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களும் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உத்தியோகத்திலையும் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் இன்சென்டிவ்ஸ்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாவது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்க புதிய தொழில் வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்பு, குழந்தைகள் ஏதாச்சும் வந்து வெளியில் படிச்சுட்டு இருந்தாங்கன்னாலும் அவங்களும் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து ராகுடைய சாரத்தில் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது மறைமுகமான நல்ல பணம், பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் பெரிய வருமானங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. 2ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான குரு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், நிலபலங்கள், தந்தை தாயாரினால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் நீச்சமாக இருக்கும். வேலை விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக, யாரெல்லாம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். மற்றபடி 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ தாயார் தந்தையானால் கொஞ்சம் வந்து செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு, நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய தந்தையுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ், ஸோ அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன், நல்ல விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் 6ல் வந்து செவ்வாய் இருக்கும்போது சின்ன சின்ன அவமானங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதனால் ஒரு எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கும். ஏன்னா அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்தும். அதனால் கோவப்படாமல் கொஞ்சம் காமாக இருக்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய யோகங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுத்துரும். ஏன்னா வந்து இந்த சனி சூரியன் காம்பினேஷன்ஸ் எதுவும் எமோஷன்ஸை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 8ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனாக இருந்து அவர் வந்து 9ல் இருக்கும்போது 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஸோ தொழிலில் வந்து அகல கால் வைக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட், புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனம் வாங்குகின்ற யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது லோன் போட்டு ஏதாவது வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். எல்லாமே வந்து அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்னங்க, ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் வந்து ஒரு ஆரம்பத்தில் வந்து நல்ல லாபங்களையும், அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் செலவுகளை கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க.
கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தங்கள் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் நீச்சமாக இருக்கும்போது யாருக்கெல்லாம் செவ்வாய் தசாபுத்தியும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை சம்மந்தமான விஷயம் அவமானங்கள் ஏற்படுறது, கடன் வாங்கினதுனால ஒரு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனம். அதனால் எமோஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று இந்த 3 ரீதியில் வந்து ஏதாச்சும் இப்போ எஃபெக்ட் பண்ணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. கும்ப லக்னமாக வந்து ராகு தேசாபுத்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருந்து அது வந்து அவங்களுடைய சனி நட்சத்திர பரிவர்த்தனை பெருத்த லாபங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. மறைமுகமான சிறப்பான ஒரு வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தியான குரு வந்து சிறந்த லாபங்கள், ரியல் எஸ்டேட், வண்டி வாகனங்கள் விற்பனை, நிலபுலங்கள் விற்பனையிலும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தின்னு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அது ராகுடைய சாரத்தில் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் இதெல்லாம் சின்னதாக சோம்பேறித்தனம் கொடுக்கும், அதை மட்டும் தூக்கி எறிஞ்சிங்கன்னா சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி 5, 8ஆம் அதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. தொழிலில் வந்து ஏதாச்சும் எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்திடும். உங்கள் பசங்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு வாக்குவாதங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறமா கும்ப லக்னமாக வந்து கேது தசாவது, கேது வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வழக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையே உருவாக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு எமோஷன்ஸையோ ஒரு பிரிவினையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஒரு சர்ப்ப வழிபாடு, சர்ப்பம் ஏதாச்சும் புற்றுக்கோயில் இருந்ததுன்னா அதை வழிபாடு பண்ணும்போது இதோடைய எமோஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த வழிபாடு பண்ணுங்கள், ஓகேங்களா. கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி வந்துடும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12ல் இருக்கும்போது தாயார் தந்தையார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். மற்றபடி நல்ல ஒரு பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை அவசியமானது. இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது அதுவும் வக்கரமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் வந்து நமக்கு வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொஞ்சம் மன வருத்தம் தர மாதிரியும் ஒரு மாதிரி வாக்குவாதங்கள் அந்த புள்ள மாதிரி பண்ணுதுங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஆல் இந்த கேம் நம்ம வந்து ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான நெகட்டிவிட்டியிலேருந்து வெளியில் வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3, 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3, 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வு, வேலையில் வந்து ஒரு நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், கணவன் மனைவி உறவு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத தாயாரும் மனைவி வந்து ஒரு பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுதான் என்னுடைய மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். பட் ஆனால் மற்றபடி சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ல் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளோட ஆக்டிவிட்டீஸை நினச்சி கொஞ்சம் நம்ம உள்ளுக்குள்ளே புலம்புறது, நைட்டு தூங்காமல் உட்காந்து முழிச்சிருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீதியில் வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள், வேலையில் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் வரும். பட் அது நல்ல விஷயமான நல்ல விஷயந்தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து கொஞ்சம் அந்த நான் சொன்ன மாதிரி ஈகோ கிளாஷஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடக்கிறது, பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஈகோ இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி வேலை விஷயங்கள்லையும் சொன்னால் பாசஸ் கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் வந்து அடங்கி போகிறது ரொம்ப நல்லது. நம்ம ஏதாச்சும் வந்து நம்ம ஈகோ நம்ம தட்டி விட்டுரும். ஸோ அதை மட்டும் தூக்கி ஓரம் கட்டிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது விபரீத ராஜயோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகளை நல்லா கொடுத்துருங்க. அது வந்து 11ல் இருக்கும்போது நமக்கு வர வேண்டிய காசு, நமக்கு வந்து தரமாட்டேன்னு சொன்னதெல்லாம் வந்து திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன விஷயங்களும் பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். ஸோ லாபம் வருமானா சூப்பர் லாபம் வருங்க. ஸோ இப்போது நல்லா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வர வேண்டிய காசு ஏதாச்சுன்னா வந்து சின்னதாக லாட்டரி டிக்கெட் வாங்குறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தா 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் வந்து உங்களுக்கு வந்து நீச்சமாக இருக்கும்போது
தந்தை சார்ந்த உறவுகள் கொஞ்சம் பிரச்சனை, ஒரு மன வருத்தத்தை தரலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களே வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் 10ஆம் அதிபதியான குரு. ஸோ 10ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் நிறைய விரயங்கள், சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தந்துடும். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. பட் ஆனால் அலைச்சலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதில் அலைச்சல் இருந்தால் நல்ல லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கணும், பிரார்த்தனை அவசியம். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா புது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்களில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு பார்க்கணும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து மீன லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தினா, சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, நிறைய அலைச்சல்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். மீன லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன், நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் சிறப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சலையும் மன ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் தந்தை சம்மந்தமான விஷயங்கள், பிரயாணங்களில் வந்து சில நேரங்களில் வந்து ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். மீன லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து ராசியிலே இருந்து அது சனியுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது மறைமுகமான நிறைய செலவுகள் ஏற்படுத்துறதுக்கான, வெளியில் சொல்ல முடியாது, பட் என்ன செலவாயிடுச்சுன்னா படுத்துகிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்து குரு வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க சனி. ஸோ அது 12ல் இருந்து அது ராசி அதிபதியோடைய ஒரு இதில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த செலவுகளை, சின்ன சின்ன செலவுகளை கண்டிப்பாக ஏற்படும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 9ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களாக இருக்கும். பட் இருந்தாலும் கணவன் மனைவி மற்றும் தாயார் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு ஈகோ வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. மீன லக்னமாக வந்து கேது தசாபதினு, கேது வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ வேலையில் வந்து சின்னதாக ஒரு நெருக்கடிகளோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். பட் இருந்தாலும் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா வந்து கணவன் மனைவி பேச்சுவார்த்தை வந்து வெடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் தூக்கி எறிஞ்சு பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி தரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஒரு பிரார்த்தனை அவசியம். ஸோ பிரார்த்தனைனா அப்படி உள்ளுக்குள்ள அந்த இறைவன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை சிறப்பான பலன்கள் இருக்குங்க. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜோதிடம் உண்மையாக. ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜோதிடம் வந்து பொய்ன்னு சொல்லிவிட்டு இந்த கருப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் வந்து கண்ணாமண்ணன் பேசிகிட்டு இருக்கு. அப்படியே ஸோ அவர் வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா அது இவ்வளோ கேவலமாக, இவ்வளோ மட்டமாக பேசுகிற அப்படின்னு. ஒரு துறையில் இருந்துக்கிட்டு அந்த துறையை பற்றி தெரியாமல் மற்றவங்கள்ட்ட வந்து அவதூறு பேசுகிறதுங்கிறது வந்து ரொம்ப மட்டமான இழிவான செயல். ஒரு இழி மகன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக தன்னை காட்டிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுங்க. உன்னை இது வந்து தூற்றி நான் பேர் வாங்கணும், உன்னை வந்து கெட்டவன்னு காமிச்சு நான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. சரி, ஓகே. அவர் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பக்காக இருக்கும். உண்மையை சொல்ல போனோன்னா அவர் வந்து ஒரு அறிவிலின்னு தான் சொல்லணும். அவர் வந்து முட்டாள் என்னை பொறுத்தவரை. காரணம் என்னென்னா அவர் வந்து தன்னை மேதாவின்னு காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தனை பழிக்கிறானாலே அவன் ஒரு பெரிய முட்டாள் தானே. எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்க அவன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு ஜோதிடங்கிறது உண்மையாக பொய்யா, அதுக்கு வருவோம் முதல்ல. ஸோ ஜோதிடம் உண்மையாக பொய்யானும் போது எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்களே பார்த்துட்டோம். ஏன்னா சாமி இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் மஞ்சத்தொட்டு போட்ட கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? மஞ்சத்தொட்டு போட்டது அவங்க ஃபேமிலி ஆளுங்க. நான் வந்து தீகாவை பற்றி பேசலை, வேறு ஒருத்தர் சாதாரணமாக பேசுகிறேன். ஓகேங்களா? நான் வந்து எந்த வித கட்சியை சார்ந்தவனும் கிடையாது, அதுக்காக சொல்கிறேன். பட் ஏன்னா நிறைய சாமி இல்லைன்னு சொன்னோம், கடைசியில் வந்து குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டது, மறைமுகமாக சாமி கும்பிட்டது எல்லாமே இருக்குது. ஏன்னா நமக்கு மேலே ஒரு பவர்ஸ் இருக்குங்கிறது உண்மையான விஷயம். இது ஒரு சயின்ஸ். நீங்கள் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் போனீங்கன்னா, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து போனீங்கன்னா இந்த கேபி சிஸ்டம், கிருஷ்ணமூர்த்தி பద్ధதி சிஸ்டமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட நமது பாரம்பரிய பராசரர் முறையில் இருக்கிற ஜோதிட சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நாங்கள்லாம் வந்து ப்ரூவன் டீட்டெயிலை வந்து நாங்கள் கையில் வச்சுருக்கோம். யார் வேணால் எப்போ வேணால் வரலாம். என் குருநாதர் ஜிகே அவர்கிட்டலாம் போனீங்கன்னு வைங்களாம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் ஜாதகம் தூக்கி போடுவார். ஒரு 10 லட்சம் ஜாதகம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1-2 அவ்வளோ ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு டேட்டா பேஸோடு எங்ககிட்ட டீட்டெயில் இருக்குது. ஒரு கணவன் மனைவி இப்படி தான் இருப்பாங்கன்னா, இந்த ப்ராப்ளம் தான் இருக்குன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஒருத்தனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்து தப்பாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் நடக்குங்கிறதையும் நான் உண்மையாக சொல்லியிருக்கோம்.
அதே மாதிரி வந்து பரிகாரங்கள் வந்து 100% எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாதுங்கிறதும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒரு 30% இதுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்கள் வந்து ஒரு நாமினலான விஷயங்களில் வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரம் ஓகே ஆகுது. ஸோ ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் கண்டிப்பாக உண்மை. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் பாருங்கள், அந்த கோயிலில் வந்து கட்டினவன் முட்டாளா, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களை எழுதி வச்ச முனிவர்களும் சாஸ்திரத்தை படைத்தவங்களும் முட்டாளா எனக்கு தெரியலைங்க. ஸோ அப்போ வந்து இவர் அறிவுஜீவி மாதிரியும் மற்றவனெல்லாம் முட்டாளாக்குற ஒரு விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ஸோ அது அவ்வளோ மோசமான ஒரு ஆளாக தான் அவர் தெரியல. ஸோ அதனால் வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து நீங்கள் உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட டேட்டாபேஸ் இருக்குது. ஒவ்வொரு விஷயம் பட்சி சாஸ்திரங்கிறது வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். நானும் ஒரு 30 வருஷமாக வந்து இதில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சனி சூரியன் பார்வை இருக்கிறவங்க அப்பா புள்ள என்னைக்காச்சும் ஒத்துமையாக இருந்திருக்காங்களா, சனி சூரியன் அந்த தொடர்புள்ள ஜாதகத்தில் உள்ள பொண்ணும் அப்பா எவ்வளோ இன்டிமெசி பாண்டேஜாக இருக்காங்க, அதெல்லாம் என்னால் காட்ட முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாதகங்கள் வந்து தசாபுத்திகள் மூலியமாக ஒன்றி சந்தோஷமாக வாழ்கிற எத்தனையோ தம்பதிகளை காட்ட முடியும். இது வந்து ஒரு சயின்ஸ், ஓகேங்களா? இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது, இதில் வந்து சயின்ஸு. மேபி ஒரு சிலர் வந்து பரிகாரன்ற பேரில் பணம் சம்பாதிக்காத ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஒழிய, மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து வாய்க்கு வந்த வரி அவனே இவனே பேசுகிறது, கேவலமாக பேசுகிறதெல்லாம் வந்து அவருக்கு அழகு இல்லை. ஸோ அதனால தான் ஜோதிடம் உண்மை. நம்பிக்கை இருக்கவங்க பார்க்குறாங்க, இவருக்கு என்ன வந்தது, ஓகேங்களா? ஒருத்தர் வந்து தூற்றி நான் வந்து மற்றவனை திட்டி தான் பெரிய ஆள் ஆகணுன்னா அவனை மாதிரி ஒரு மட்டமான ஆள் வேறு யாருமே கிடையாதுங்கிறது உண்மையான விஷயம். ஸோ ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை, அதுவும் தெய்வீக கலை. நீங்கள் சாதாரண கலையெல்லாம் கிடையாது. மற்றபடி வந்து ஆஃபீஸ் போயிட்டு இது வேலை பார்த்துட்டு வரதெல்லாம் வந்து சாதாரண வேலைகள். இந்த தொழிலுக்கு வரவங்க கூட வந்து பக்தி இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் பண்ணால் தான் வந்து வாக்கு பலிதமே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீக கலையை இகழ்பவன் தெய்வத்தை இகழ்ந்தவன் ஆவான்றது தான் உண்மையான விஷயம். ஸோ ஆண்டவன் கூலி கொடுப்பான்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.